அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கு நாம சிந்திக்கிற மந்திரம் 1707. 6 ஆதாரங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அதிகாரம் 1. ஆதார சோதனை யானடி சுத்திகள் மேதாதி ஈரன் கலாந்தத்து விண்ணொளி போதாலயத்து புலன்கரணம் புந்தி சாதாரணம் கெட்டான் சகமார்க்கமே அப்படின்னு என்னோட இதுல போட்டிருக்கு. சில இதுல அந்த கலாந்தத்துன்றது கலந்ததுன்னு போட்டிருக்கு, சில இதுல காலந்தத்துன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் பிழைகள் இருக்கு, அந்த வார்த்தையில மாறி மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கெட்டான் சகமார்க்கமேன்னு இருக்கு, அது தான் சகமார்க்கமேன்னு இருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. டிரான்ஸ்லேஷன். By yogic practice, the channels are purified at the end. The 16 kalas from Meda onwards, there is effulgence of heaven. At the temple of Gnosis, cognitive senses, karmendriyas, and intellect will lose their functions. Only then it is yogic path. அப்படின்னு கொடுத்துருக்காங்க புத்தகத்துல. இன்னைக்கு 6 ஆதாரங்கள்ல நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரும்போது நமக்கு என்னென்ன பலன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்மளால அந்த கான்சியஸ்னஸை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 16 கலைகளுக்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும். அந்த இதை சொல்றதா நான் இந்த இதில் புரிஞ்சுக்கிறேன். 6 ஆதாரங்களை நம்ம சரி செய்யும் போது என்னெல்லாம் நமக்கு நல்லது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆதார சோதனை யானாடி சுத்திகள். ஆதார சோதனை, இங்க சோதனைன்னு சொல்றதுனால எக்ஸாமின் பண்றதா நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாமின் பண்றதுல நம்ம எந்த ஆதாரம், நமக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சரி செய்யற விஷயங்கள், நம்ம ஆதாரங்களை சரி செய்யற விஷயங்கள் தான். அதனால நாடி சுத்திகளும் ஆகும். ஏன்னா அது கிளீனா இருந்தா ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யுது. அந்த எப்படி இந்த பாம்பு மாதிரி பின்னி பின்னி போகுது இல்லையா, சூரியக்கலையும் சந்திரக்கலையும், அந்த நடுவுல தான் அந்த ஆதாரங்கள்லாம் 6 ஆதாரங்களும் இருக்கு. அப்ப அது கனெக்ட் ஆகிற இடத்துல தான் இந்த ஆதாரங்கள் இருக்கு. நாடி சுத்தியாக இருந்தாதான் நமக்கு ஆதாரம் நல்லா வேலை செய்யும். ஆதாரங்கள் நல்லா இருந்தாதான் அது அடுத்தடுத்த நாடியும் பியூரிஃபை ஆகி சுத்தமாக இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டுமே சேர்ந்துதான் வேலை செய்யுது. அதனால அந்த இதுல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எக்ஸாமின் பண்ணி அதை சரி செஞ்சோம்னா, ஆதாரத்தையும் அந்த நாடியும் சுத்திகள் பண்ணோம்னா, மேதாதி ஈரன் கலாந்தத்து விண்ணொளி. மேதாதி என்னோட இதுல மேதாதி போட்டிருக்கு, சில இதுல வேதாதி போட்டிருக்குது. மேதாதி ஈரன்னா 2 × 8 16. கலாந்தத்து விண்ணொளி. கலாந்தத்து விண்ணொளி அப்படின்றதுனால நான் இதை கலந்ததுன்னு பாட்டு நம்ம சந்திரகலையே பார்க்கலாம். இதுல புலன்கரணம் புத்தி மாறும்னு சொன்னதுனால நான் இது கலாந்தத்தோட, என்னோட புத்தகத்துல போட்டிருக்கிறது எனக்கு கரெக்டா வருது. கலாந்தத்தோட 16 கலைகள் அதுதான் இதுல சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்த வரையில புலன்கரணம் புந்தியை பத்தி சொல்றாங்க. அதனால அந்த 16 கலைகளை நம்ம சரி செய்யற விஷயம் நடக்கும். அந்த 16 கலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமிர்தா, மானதா, பூஷா, துஷ்டி, புஷ்டி, ரதி, திருதி, சசிசினி, சந்திரிகா, காந்தா, ஜோத்ஸ்னா, ஸ்ரீ, பிரீத்தி, அங்கதா, பூர்ணா, பூர்ணாமிர்தா, அந்த மாதிரி இருக்கு. இதுல இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப மானதானா மன தெளிவு கொடுக்கறது, பூஷானா நமக்கு ஊட்டம் அளிக்கிற விஷயங்கள், துஷ்டினா மன நிறைவு, புஷ்டினா முழுமையான வளர்ச்சி அடைகிறது, திருதினா பொறுமை, சந்திரிகானா நில ஒளி நமக்குள்ள பெறுகிறது. அந்த மாதிரி இதுல பூர்ணான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மனம் புத்தியும் முழுமையான மலர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றது எதுனா இந்த பூர்ணாங்கிற ஒரு கலை நமக்குள்ள பெருகும் போது. இந்த சசிசினி, சந்திரிகா, ஜோஷ்னா, இந்த கலையெல்லாம் நமக்குள்ள பெருகும் போது என்னன்னா, தெய்வீக பொலிவு நமக்குள்ள, நம்ம உடல்லையும் சரி மனதிலையும் சரி நல்ல தெளிவு, தேஜஸ் இதெல்லாம் வரும். மானதா, திருதி, பிரீதி இந்த கலைகள்லாம் நமக்குள்ள பெருகும் போது மன அமைதி, பொறுமை, அன்பு, அந்த மாதிரி மனதுக்கான ஒரு விஷயங்களும் நமக்கு நடக்கும்.
பூஷா, புஷ்டி இதெல்லாம் உடல் ஆரோக்கியம், எதிர்ப்பு சக்தி, நல்ல திடமா இருக்கிறது, அதெல்லாம் நமக்குள்ள பெருகும். கடைசியா இருக்கிறது தான் பூர்ணாமிர்தா. அதுதான் பேரின்ப அமுத நிலை நம்மகிட்ட சுரந்துகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு கொண்டு போகும். இதெல்லாம் கொண்டு போக அமிர்தம் சுரக்க சுரக்க நம்மளோட 6 ஆதாரங்கள்ல இருக்க பிரச்சனைகள்லாம் நமக்கு தீரும்போது, நம்ம நல்ல ஆரோக்கியமா இருப்போம். நல்ல மனம் வந்து தெளிவா இருக்கும். இது வந்து இந்த செகண்ட் லெவல். நம்ம சொல்லுவோம் இல்லையா? 3 லெவல் இருக்கு நம்ம இறைவன அடையறதுக்கு. முதல் நிலையில இந்த கவனம்ன்றது இருக்கு. பிரம்ம நிலையில நம்ம இருக்கிறோம். அந்த கவனன்றத வச்சு எண்ணங்கள கிரியேட் பண்ணி, அதுதான் எண்ணங்களுக்கு பிறப்பு குடுக்குறோம். பிறப்பு குடுத்து அதுக்கான செயல்கள செஞ்சு வினைகள சேர்க்கணுமா, வினைகள கழிக்கணுமான்றத நம்ம அத பார்க்குறோம். அது அடுத்த நிலையா அந்த காத்தல் இருக்குல்ல, அத நல்ல விதமா கிருஷ்ணர் நிலை. கிருஷ்ணர் நிலைன்னு சொல்லலாம், தேவியோட நிலைன்னு சொல்லலாம். சோடசி மந்திரம். இது கூட சோடசி தேவிய கூட சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். திருப்புர பைரவி இல்லையா? எதுல பார்த்துருக்கோம்னு தெரியல. அதுல வந்து சோடசம்னாலே 16 கலைகளுக்கான தேவி தான். சோடசி. சோடசம்னா 16. சோடசா அப்படின்னா சமஸ்கிருதத்துல 16. சோடசி அப்படின்னா அதுக்கெல்லாம் தலைவியா இருக்கிற தேவி. இந்த 16 கலைகளுக்கும் தலைவியா இருக்கிற தேவி. நமக்கு திருமூலர் வந்து அதுக்கான மந்திரத்தையே நமக்கு கொடுத்திருந்தாரு. நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த மந்திரத்தெல்லாம். ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம்னு வரும். அப்புறம் அந்த 16 சிலபல் வச்சு வரும். அப்புறம் சகல ஹ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம்லாம் வரும். அந்த மந்திரத்தை சொல்றதுனாலயும் நம்ம வந்து இந்த 16 கலைகளையும் நம்மளால நமக்குள்ள கொண்டு வர முடியும். அந்த இதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். 4ஆம் தந்திரத்துல நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம அந்த 16 கலைகளையும் நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கான மந்திரங்களும் இருக்கு. இந்த ஆதாரத்தை வந்து நம்ம சரி செஞ்சு இந்த நாடிகள் சுத்தி செய்யறதுனாலையும் நமக்கு அந்த 16 கலைகளும் நமக்கு கிடைக்கும். போதாலயத்து புலன்கரணம் புந்தி. இந்த கான்சியஸ்னஸ்ல இந்த லெவலுக்கு போயிட்டோம்னா நம்மளோட உடல் மனம் எல்லாமே வந்து சரி செஞ்சு நம்ம ஆரோக்கியம் எல்லாமே நல்ல நிலையில இருக்கு. தேஜஸ், நல்ல ஆறா எல்லாம் இருக்கிறப்ப வந்து என்னன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த லயத்து புலன்கரணம் புந்தி சாதாரணம் கெட்டான் ரான் சகமார்க்கமே. இந்த புலன்னா ஐம்புலன்கள் எப்படி நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கிறோமோ சாதாரண நிலையில இந்த பிரம்மர் நிலையில நம்ம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அது எண்ணங்கள் கிரியேட் பண்ணி அது ஆசைகள் பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். எண்ணங்கள் கிரியேட் பண்ணி அதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருப்போம். கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த 4 கரணங்களும் சரி. புந்தி இங்க புந்திங்கிறது நம்மளோட ஞானம் நம்மளோட புரிதல் இருக்கு இல்லையா? அந்த அந்த விஷயம் அதுவும் சரி எல்லாமே மாறும். அந்த ஞானமும் மாறும். அது சாதாரணமாக இல்லாம அடுத்த தெய்வ நிலைக்கு அடுத்த நிலைக்கு நம்மளால அதை கொண்டு போயிருக்க முடியும். அதனாலதான் இங்க சகமார்க்கமேன்னு சொல்றாங்க. சகமார்க்கம்ன்றது அந்த கிருஷ்ணரோட நிலை தான். அதாவது நம்மளால அந்த இடத்துலயும் தெய்வீக நிலையிலயும் இருக்க முடியும், இந்த இடத்துலயும் போக முடியும். இன்னும் அந்த நான்ன்றது இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்க நிலை. ஈகோ இங்கும் முழுமையா கரையல. நான்ற இடம் நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா தேஜஸா இருக்கேன், நான் அழகா அறிவா அமைதியா அன்பா இத்தனை தன்மையும் எனக்குள்ள கொண்டு வர்றது வந்து அந்த சந்திரனோட 16 கலைகள் தான். அந்த சந்திரனோட 16 கலைகளுக்கான தேவியா இருக்கிறது சோடசி தேவி. அந்த தேவியோட அருளால இந்த விஷயமெல்லாம் நமக்கு நடக்கும். எப்படி நடக்கும்னா இந்த ஆதாரத்தையும் இந்த நாடிகளும் சுத்தி செஞ்சிருக்கிறப்ப நமக்கு இது நடக்கும். அப்ப வந்து சகமார்க்கத்தை நம்ம வந்து அடைஞ்ச நிலையில இருப்போம். அந்த நான் என்ற ஈகோ மட்டும் இருக்கும். மற்றபடி நல்ல நிலையில தேவர்கள் நிலையில இருப்போம் நான் என்ற இருக்கிறதோட. ஆக நம்ம இந்த ஆதாரத்தெல்லாம் நம்ம சரி செஞ்சு அதுக்கான விஷயங்கள் செய்யும்போது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுதான். சாதாரணமான ஆதாரம் வந்து நான் வந்து மந்திரமும் சொல்றது இல்ல, யோகா பிராக்டிஸும் பண்றது இல்ல, பிராணாயாமம் பண்றது இல்ல. ஆனா 6 ஆதாரங்களும் நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட புரிதல் எனக்கு எப்படி இருக்கும்னா இயற்கையோட இருக்கிற விஷயம். மண்ல நடக்கிறது, ஆறு குளம் இந்த கடல், மழையில நனைகிறது, இதெல்லாம் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தண்ணியில நனைகிற விஷயங்கள், இந்த கடல்ல குளிக்கிற விஷயங்கள், அதெல்லாம் வந்து அந்த இதா இருக்கும். அது மாதிரி சூரிய ஒளி, நில ஒளி, இதெல்லாம் நம்ம உணர்ந்து இருக்கிறது. நான் நிலவுல தான் நைட்லாம் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நைட்லாம் வெளில ஓடிட்டேன், அது இல்லை. அந்த அந்த ஒளியை வாங்குறோம் அப்படின்ற அந்த உணர்வோட நில ஒளியை வாங்குறது, வேண்டுறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, சூரியனுக்காக வேண்டிக்கிறது,
இதெல்லாம் என்னோட இதையும் இருக்கும். அது எனக்கு புரிஞ்ச மாரி இருக்கும். நான் என்னோட பிராக்டிஸ்ல வந்து இதுவும் நான் வச்சிருக்கிறேன். அதாவது அ பெங்களூர்ல இருக்க வரைக்கும் என்னன்னா, நான் சாயந்திரம் வந்து 5:00 அப்பாயின்ட்மெண்ட்ன்னு வச்சுப்பேன் நான் வந்து. டெய்லி 5:00 சூரியனோட எனக்கு அப்பாயின்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்பேன். அம் இப்ப இங்க நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு இப்ப காரைக்கால்ல இருக்கேன். காரைக்காலுக்கு வந்த பிறகு எனக்கு காலையில அப்பாயின்ட்மெண்ட் மாத்திட்டேன். ஏன்னா, காலையில நான் சூரியனோட இருக்கிறேன். ரொம்ப நேரம் இல்ல. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன் சூரியனோட. அந்த அப்பாயின்ட்மெண்ட்ங்கிற மாரி, அந்த சூரிய ஒளிய நம்ம வாங்குறது தான். அது டெய்லி எனக்கு அது ஒரு அப்பாயின்ட்மெண்ட்ங்கிறப்ப நான் அத வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். அது மாரி இயற்கையோட நம்ம இணைந்து இருக்கும்போதும், அந்த ஒளியெல்லாம் நம்ம கரெக்ட்டா சந்திர ஒளி, சூரிய ஒளியெல்லாம் நம்ம வாங்கும்போதும், மண்ல நடக்கிறது, கோயில்ல வெறுங்கால்ல நடக்கிறது, மரங்களோட இருக்கிறது, அந்த சுவாசத்துல இருக்கிறது, இயற்கையான ஸ்மெல்ல இருக்கிறது, இதுவுமே நம்மளோட சக்கரங்களுக்கும், மனதுக்கும், நம்ம உடலுக்கும் நல்லது செய்யும். நான் அதையும் இங்க பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லா இருந்தது கௌரிமா, நீங்க அப்பாயின்மெண்ட்னு வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் மாதிரிதான். ரெண்டாவது நீங்க காரைக்காலை ஞாபகப்படுத்தினதும் ஏதோ நேத்து முந்தானத்துல இருந்து அந்த அம்மா வந்துட்டே இருக்காங்க உள்ளுக்குள்ள. அவ்வளோ அற்புதமான நின்று நம்முள்ளே இயங்கக்கூடியவள் காரைக்கால் அம்மையார். எனக்கு அதுவும் டக்குனு ஞாபகம் வந்துருச்சு. நன்றி. இன்றைய மந்திரம் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம பார்த்த மந்திரம் தான். 1000 ஒரு சில மந்திரம் வந்து நம்ம ரிப்பீட் ஆயிட்டே போகும். ஒரு சில இடங்கள்ல வேற மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்கள்ல வேற மாதிரி இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் வந்து வித்தியாசப்படும். ஆனா இந்த மந்திரம் வந்து கிட்டத்தட்ட வரி மாறாம அப்படியே இருக்கும். 1492 நினைக்கிறேன். ஆமா, நான் என்னோட ரெஃபரன்ஸ் என்ன எடுக்கல, அதனால யோசனையில சொல்றேன். ஆமா, 1492. அப்போ என்ன பகுதியில வரும்? சக மார்க்கத்துல வருது. ஆமா, சக மார்க்கத்துல வரக்கூடிய மந்திரம் இது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆதார சோதனை ஆனடி சுத்திகள் மேதாதி ஈரன் கலாந்தத்து விண்ணொளி போதாலயத்து புலன் கரணம் புந்தி சாதாரணம் கெட லாம் சகமார்க்கமே அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சாதாரணம் கெட்டான் அப்படின்னு மாத்துறாரு. ஒரு 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 கெட்டான்றான் சகமார்க்கமே அப்படின்னு ஒரு குட்டி வித்தியாசம் வருது. இங்க வந்து சாதாரணம் கெடலான் சகமார்க்கமே அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது 4ஆம் தந்திரத்துல இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்க, சாதாரணம் கெட்டான்றான் சகமார்க்கமே அப்படின்னா தான் அது சகமார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட், அவ்வளவுதான். மிச்சப்படி இந்த மந்திரம் வந்து அதே மந்திரம் தான். அதே ஒரு இதுலதான் வருது. எதுக்காக சொல்லணும்? 2 காரணம். ஒண்ணு வந்து 4ஆம் தந்திரத்துல ஒரு விளக்கம் இருக்கலாம். 4ஆம் தந்திரத்துல வந்து மன்னிக்கணும், 5ஆம் தந்திரத்துல வருது இது. 5ஆம் தந்திரத்துல வந்து ஒரு பகுதியா இது வந்து வருது. அதுல வந்து நிறைய சமயங்களை பத்தின குறிப்புகளை நமக்கு கொடுக்குறாரு. அதை தொட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பத்தியும் பேசுறாரு. அங்க சொல்லி முடிச்சுட்டு இங்க வரும்போது
அது வந்து உள்ள இருந்து எங்கனம் செயல்படுவது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஒரு எல்லா மாணவர்களும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பின்னாடி போய் பாருங்க, அவர் இதை சொல்லியிருக்காரு, அது சொல்லியிருக்கிறாரு, அதை ரெஃபர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நான் அன்னைக்கு சொன்னேன்ல, இந்த சகமார்க்கம் பத்தி, அது எப்போ நடக்கணும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த மந்திரத்தை வந்து மீண்டும் நினைவுறுத்தி இருக்கலாம். அதனால இந்த இடத்துல ஏன்னா இந்த திருமந்திரம் முழுவதுமே வாய் வழி வந்ததுதான். பின்னாடி ஒரு காலத்துலதான் அது வந்து அச்சுக்கு வந்திருக்கு. அப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா அதனுடைய அடுத்த நிலைய சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். நான் பொதுவாவே அதனுடைய அடுத்த நிலையை சொல்லக்கூடியது, அந்த புரிதலை நமக்கு மேம்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் பாக்குறேன் நான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து பக்குவ நிலையெல்லாம் தாண்டி 7ஆம் தந்திரத்துல ஆதாரங்களை பத்தி, இந்த 6 ஆதாரம் அது எங்க நம்ம செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆஹ் மந்திரத்தை நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஏன்னா அடுத்த நிலைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கிற ஒரு டைரக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப அப்ப என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆதார சோதனை யால் நாடி சுத்திகள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த நாடி சுத்தி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து யோகத்துல பண்ணக்கூடிய விஷயம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு தியானத்துக்கு உட்கார்ந்தாலே நாடி சுத்தி பண்ணிட்டு தான் உட்காருவோம். ஒரு பூஜைக்கு உட்கார்ந்தாலும் நாடி சுத்தி பண்ணிட்டு தான் உட்காருவோம். ஏன்னா இந்த நாடி சுத்தி என்பது நம்முடைய இத வந்து மூச்சை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கேள்வி நமக்குள்ள வந்தாகணும். ஏன்னா உட்காரும் போது பண்ணக்கூடிய நாடி சுத்தி ஒரு ஆரம்பம், ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி, இல்ல ஒரு நம்ம மண்டையில கொட்டுவோம்ல, சுக்லாம் பரதரம் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணபதி ஸ்துதி மாதிரியான முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பக்குவம் அபக்குவம் எல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய முதல்ல நாடி சுத்தி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த நாடி சுத்திக்கு பிறகு நம்ம இது வந்து யோகத்தோட வரிசை. நாடி சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் எந்த மூச்சுல அமிர்த நாடி ஓடுறது, எந்த மூச்சுல வந்து இந்த நாடி ஓடுறது, மாற்று நாடி ஓடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த மரண நாடின்னு சொல்லுவோம் நம்ம, அது ஓடுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல நிலைத்து நின்னு நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம வந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு வகை. இல்ல எல்லாருமே வந்து இல்ல நீ இடதுலதான் பண்ணணும், வலதுலதான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சரம் தெரிஞ்சவங்க அப்படி பண்ண மாட்டோம். நம்ம வந்து எந்த நாடியில சரம் நல்ல ஓட்டம் இருக்கோ அதுலதான் சுத்தி பண்ணுவோம். அந்த சுத்தி பண்ணிட்டு அதற்கு பிறகு உள்ளே வந்து 6 ஆதாரங்களையும், அப்ப அந்த யோகத்தினுடைய அடுத்த நிலைக்கு நம்ம போறோம். 6 ஆதாரங்களையும் சுத்தம் செய்து 6 ஆதாரத்திலும் நிலைத்து நின்று நம்ம வந்து மேல வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அப்ப நிகழக்கூடிய நாடி சுத்தி. அப்ப அது என்ன நிகழுது அப்படின்னா, இந்த நாடி சுத்தி அப்படிங்கிறது 2 வகைங்க. ஒண்ணு நம்ம மூச்சு மூலம் நடக்கக்கூடிய நாடி சுத்தி, அதாவது 2 பக்கங்கள், அந்த 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 இடகலை பிங்கலை அப்படிங்கிறது மூலமா நடக்கக்கூடியது. இன்னொன்னு இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நாடிகளும் சுத்தம் செய்யப்பட்டு எங்க நடக்கும், மேல போகும். அது எப்ப இருக்கும், நீங்க பொதுவா நாடி சுத்தி பண்ணும்போது நம்ம மூலாதாரத்துல நிற்போம். ஆனா இந்த இடத்துல 6 ஆதாரங்களும் சோதனை செய்யப்பட்டு புடம் செய்யப்பட்டு நடக்கும்போது அந்த நாடி சுத்தி வந்து
என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நாடிகளும் சுத்தம் செய்யப்பட்டு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படி புரியும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்க, மேதாதி ஈரன் கலாந்தாத்து விண்ணொளி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அந்த விண்ணொளி வந்து எங்க உண்டாகுது அப்படின்னாக்க, கலாந்தத்தில் உண்டாகக்கூடிய விண்ணொளி, காலாந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எது காலாந்தம்? காலத்தின் முடிவாக இருக்கக்கூடியது. எது போதாந்தம்? போதத்தின் முடிவாக இருக்கக்கூடியது. ஆம், ஆம், சித்தாந்தம், சித்தத்தின் முடிவாக இருக்கக்கூடியது. அப்ப கலாந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கலைகளின் அந்தமாக முடியக்கூடிய அந்த விண்ணொளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் கலாந்தத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப கலைகளின் அந்தமாக முடியக்கூடிய அந்த விண்ணொலி அப்படிங்கறது அதுக்குதான் ஐ திங்க் ஷோடசியை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கௌரியம்மா. அந்த 16 கலைகளின் முடிவில் வரக்கூடிய விண்ணொலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 16 கலைகள் வந்து நம்ம நேத்தே பார்த்தோம். உடல்ல இருக்கக்கூடிய ஆதார நிலையில உடல்ல இருக்கக்கூடிய ஆதார நிலை ஒரு 8, அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஒரு 8, 16. கௌரிமா சொன்ன அந்த பெயர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது. நான் வந்து திருப்பி போய் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் அப்பதான் உள்ள வந்தேன். அதனால அது என்னன்னு நான் திரும்பி போய் கேட்டுக்கிறேன். நம்ம வந்து இந்த சாந்தியா, திதி, பிரதித்தை அந்த மாதிரி நம்ம அனாகதி, அனாஸ்ருதி இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அந்த கலைகளை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். அந்த கலைகளை வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். அந்த கலைகளின் முடிவில் இருக்கக்கூடிய விண்ணொலி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா என்ன நடக்கும்? போதாலயத்து புலன் கரணம் புந்தி சாதாரணம் கெட்டான் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த 6 ஆதாரம் சுத்தம் செய்யப்பட்டு உடம்பில் உள்ள அத்தனை நாடின் முடிச்சுக்களும் சுத்தம் செய்யப்பட்டு அது எங்க சுத்தம் செய்யப்பட்டாலே அது எங்க போயிடும் அப்படின்னா மேதாதி ஈரன் கலாந்தத்து விண்ணொலி. அப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த 16 கலைகளுக்கு ஏன்னா ஈரன் அப்படின்னு சொல்றாரு. அதனால மேதாதி அப்படின்னு சொல்றதுனால அந்த மேதை முதலான அந்த 16 கலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனுடைய அந்தத்தில் இருக்கக்கூடிய விண்ணொளி அப்படின்றாரு. அப்ப அந்த பேரின்ப ஒளியில வந்து நம்ம வந்து போதாலயத்து புலன் கரணம் புந்தி. அப்ப இங்க இன்னும் உடம்போட தான் இருக்கோம். நம்ம புலன் கரணம் புந்தி எல்லாம் சேர்ந்து போதாலயத்தில் இருக்கக்கூடியது. அதான் எல்லாமே அந்த போதாலயத்துல. எந்த போதாலயத்துல? மேதாதி ஈரன் கலாந்தத்து விண்ணொளியில் கலந்து நிற்கின்ற அந்த போதாலயத்தில் சாதாரணம் கெட்டான் சகமார்க்கமே அப்படின்னு சொல்றான். கெட்டான்றான் சகமார்க்கமே அப்படின்றாரு. அப்ப அந்த சாதாரணம் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த 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 உடலை பற்றிய உணர்வு. உடல் இருக்கு, புலன் கரணம் புந்தி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சாதாரணம் கெட்டு நாம் ஒளி ரூபமாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைய வந்து நான் அப்படி பண்ணினாத்தான் சகமார்க்கமே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதா. அப்ப நான் அன்னைக்கு சொன்னேன் அதெல்லாம் கெடலாம், இதெல்லாம் நடக்கும் சகமார்க்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல அப்படி கெட்டால்தான் சகமார்க்கம். ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டாரு, அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு அதுக்கப்புறம் அந்த மந்திரங்கள்ல சொல்லி முடிச்சிட்டாரு நமக்கு. அதனால அது கெட்டால்தான் சகமார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து நம்ம சுந்தரரோட நம்ம இந்த சகமார்க்கம் அப்படின்னாலே நம்ம வந்து சுந்தரரை வந்து நம்மளால தொடாம விட முடியாது. சுந்தரரோட வச்சு அந்த சகமார்க்கத்துல நம்ம பார்த்திருப்போம் கண்டிப்பா. நீங்க இப்பவும் யோசிச்சு பாருங்க. சுந்தரர் வந்து இந்த இடத்துலயும் அழகா பொருந்தி வருவாரு. ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு நெறியிலையும் அவர்தான் இந்த சகமார்க்கத்துக்கே ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இறைவனை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொன்னாரு. அதற்கும் மீறி இறைவனை பணி செய்ய வைத்தார், ஏவல் செய்ய வைத்தார். அப்போ அதுக்காக நிறைய பேர் அவர்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க. இறைவனையே நீ வேலை செய்ய வைக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்காக இறைவன் வந்து தன்னுடைய பூதகணங்களை அனுப்பி செய்யப்பட்ட வேலைகள்லாம் அதிகம் இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா அந்த இடத்துல நான் வேறு நீ வேறு இல்லை. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு எஜமானன்னு பார்த்தா
கால்ல விழுறோம், இல்லைன்னா அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறோம், இல்லைன்னா அவங்கள வந்து ரொம்ப உயர்வா நடத்துறோம். ஏன் அப்படின்னா அவங்க வேறு நம்ம வேறு அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் நமக்கு இருக்கு. ஆனா இங்க இடத்துல அப்படி கிடையாது. நான் தான் நீ, நீ தான் நான், சுந்தரன் பெயர் அழகனவன். அதனால அந்த 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 உம் பேரறிவாளன் தான் நம்ம நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, நானே அவன், அவனே நான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டு விடும் அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி சக மார்க்கத்தில் நிற்கும் பொழுது இது சுத்தம் செய்யப்படும். அப்படி நின்றால்தான் அது சுத்தம் செய்யப்படும். இப்படி எல்லாம் கூட நம்ம இந்த மந்திரத்தை அடுக்கடுக்கா பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர்ந்தெடுத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சரிங்களா, மிக்க நன்றி. மிக அழகான விளக்கமா இருந்தது. மிக்க நன்றிங்க. வாங்க அர்த்தநாரி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த பாட்டுல வந்து 6 அந்தத்துல 2 அந்தம் சொல்லியிருக்காரு. கலாந்தம், போதாந்தம் 2ம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து புலன் 5 வகை, அது வந்து ஐம்புலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கரணம் 4 வகை, அது அந்த கரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே எல்லாவற்றையும் இயக்குவது புத்தி. அதனால அது புத்திய புந்தி, இந்த புத்திய வந்து புந்தி அப்படின்னு சொல்றது வந்து கிராமர்ல இலக்கணத்துல வல்லின எழுத்த மெல்லின எழுத்தா மாத்துறது இலக்கணத்துக்காக. புத்தியை தான் புந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சான்று வந்து அபிராமி அந்தாதியில 4வது பாட்டு. ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த புத்தி மேம்படணும் அப்படின்னு சொன்னா, இந்த புத்தி வந்து நினைக்கிறது கேட்கறது 2யுமே கொடுக்கும். கேட்கறது அனைத்தையும் கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய புத்திக்கு தான் கற்பகம்னு பேரு. அப்படி கற்பகமா இந்த புத்தி மாறணும், அதாவது வளரணும், உயரணும் அப்படின்னா அதுக்கு அருணகிரிநாதர் ஒரு வழி சொல்றாரு. என்னன்னா, நம்ம எதெல்லாம் கத்துக்கிறோமோ, எப்பெல்லாம் கத்துக்கிறோமோ, யார்கிட்ட எல்லாம் கத்துக்கிறோமோ, அதுக்கு முன்னாடி அவனுடைய அடியை போற்ற வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு. திருப்புகள்ல கைத்தல நிறை கனி, அப்பமோடு அவல் பொறி, கப்பிய கரிமுகன் அடிபேணி. இந்த அடிபேணிங்கிறத எடுத்துக்கணும் நம்ம. அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். அந்த இறைவன் வந்து புத்தியில பதிஞ்சிட்டா, அதுக்கப்புறம் விஷ்ணு சகசநாமத்தோட 19வது ஸ்லோகம் நீங்க பாத்தீங்கன்னா மகா புத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு பீஷ்மர். சாதாரணம்ங்கிறது கெட்டாதான் நம்ம புத்தி மகா புத்தியா மாறும். மகா புத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் மகா சக்தி வந்துடும். அது 19வது ஸ்லோகத்துல இருக்கும், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். அதனால இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 4வது பாடல் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும், மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே, கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த, கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த, புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. அர்த்தகிரிநாதர் பத்தி சொன்னது, நீ ஓதுனது அனைத்தும் அருமை ஐயா.
மிக்க நன்றி. யாரும் எதுவும் கேள்வி கேட்குறீங்களா? உங்களோட கருத்து எதா இருந்தாலும் சொல்லலாம். நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.